கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டு முழுதும் வாக்கு தந்து தேற்றி நம்மை நடத்தின தேவனாய் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் பெரியவன் பலத்த ஜாதியாம் என்ற வாக்கு தத்தின்படி நம்மை ஒவ்வொரு மாதம் கர்த்தர் நடத்தினார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நம்மையில் பிரியமா இருப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நம்மில் பிரியமா இருப்பார். ஏசாயா 62:4 கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வசனத்தை பார்ப்போமானால் 62:4 நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான் தேசம் எனப்படாமலும் நீ எப்சிவா என்றும் உன் தேசம் வீரா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறபடியால் நாம் வாழ்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்வார். ஏன் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறாராம்? அது காரணம் என்ன என்று பார்ப்போமானால் 1 பேதுரு 2:10 சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெற்றாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. முதல் நாம் அவரை விட்டு தூரமா இருந்தோம், இரக்கமற்றவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு அவருடைய ஜனங்களாய் நாம் மாறிவிட்டோம். அவர் கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைத்து விட்டது. ஆகவே தான் அவர் சொல்றார் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஓசியா 1:10 அவர் சொல்லும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கவில்லை, அவர் ஓரமாய் ஒதுக்கி இருந்தோம், விலகி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்காகத்தான். ஒன்று அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், ஒன்று அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவர் நம்ம இரக்கமற்றாய் இருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறார். எனவே நாம் அவர் மேல் பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்திலே பார்ப்போமானால் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தபடியால் அவர் மரணத்தை காணாது எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமா இருந்தபடியால் மரணத்தை கொடுக்காமல் எடுத்துக் கொள்ளப்பட்டோம். ஆகவே நாமும் நம்முடைய ஒரு பிரியமா இருக்கிற நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், பிரியத்துல நிலைத்திருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபிரேயர் 4:16 சொல்லுது, தைரியமாய் கிருபாசந்தண்டையிலே சேர கடவோம். நாம் தைரியமாக ஒரு நாளும் தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும். வேதத்துல பார்ப்போமானால் மோசேயும் யோசுவாயும் தேவ சமூகத்துக்கு சென்றார்கள். ஆனால் மோசே தேவனோடு பேசிவிட்டு கடந்து சென்றார். யோசுவாவோ பிரியாமல் அங்கே இருந்தார் என்று ஆசாரிப்பு கூடத்திலே இருந்தார் என்று பார்க்கிறோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். உண்டாக பார்ப்போமானால் 1 யோவான் 2:15 சொல்கிறேன், உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். நாம் உலகத்தின் மேலோ உலக பொருட்கள் மேல அன்பு கூறாது, நாட்டம் வைக்காது, மேலானவைகளை குறித்த மேலான தேசத்தை குறித்த ஒரு நாட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்ம பிரியமா இருப்பார். 3வது காரியம் 1 யோவான் 5:13 சொல்லுது, நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவர் அன்பு கூறுவதாகும். 3வது காரியம் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், வேத வசனங்களின்படி நாம் வாழ வேண்டும். அப்போது பிரியமா இருந்து நம்மை நடத்துவார். 4வது பார்ப்போமானால் 1 யோவான் 2:4 சொல்கிறது, ஒளியிலே இருக்கு என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் உள்ளே இருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகோதரர்கள் உடன்பிறப்புகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை நாம் பகைக்க கூடாது. அவர்கள் மேலும் அன்பு செலுத்து, அவர்கள் நம் உறவில இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது நாம் தேவனுக்கு பிரியமா இருப்போம். 5வது காரியம் 3 யோவான் 4 சொல்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சந்தோஷம் என்ன? சத்தியத்தில் நடக்க வேண்டும். சத்தியம் என்பது வசனமே சத்தியம். அந்த வசனத்தை நாம் நடப்போமானால் நம்மை பிரியமா இருப்பார். 6வது சொல்கிறது 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. 6வதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்தமாக வாழும்போது நிச்சயமாக அவனில் பிரியமா இருப்பார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். பிரியமா இருக்கும்போது நமக்கு கிடைக்க நன்மை என்ன? நமக்கு என்ன கிடைக்குமாம்? 1 யோவான் 2:20 சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம்.
நம் வாழ்க்கையில் நிறைவேறும். எது நிறைவேறும்? நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு. அவரோடு இணைந்திருக்கிற வாழ்வு கிடைக்கும். எப்படி இருந்தால் தேசமும் சேர்ந்த காத்திருக்கும் போதும், உலகத்தின் மேல் அன்பு வைக்காது வேளாண்மைகள் நாடும் போதும், சகோதரர்கள் மேல் அன்பு வைக்கும் போதும், நம்ம வேத வசனப்படி நடக்கும் போதும், சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் போதும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பிரியமா இருந்து அவர் விரும்புகிற அந்த ஜீவனாகிய நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமே. ஸ்தோத்திரப்பா, நன்றி ஒரு துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. வாக்கு தந்த நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வாக்கு தத்தத்துக்காக எங்கள் மேல் பிரியமாயிருக்கு என்று சொன்ன வாக்கு தத்தத்துக்காக நன்றி. எங்கள் உமக்கேற்ற பிள்ளையாய் வாழ எங்கள் ஒவ்வொரு கிருபையாரும் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். நீ நடத்தும் சிவதியும் எப்போ சமூகத்துல உட்கார்ந்து உண்மை பற்றி கொண்டு உலகத்தின்படி வாழ எங்கள் கிருபையாரும் எல்லாரும் மேல அன்பு காட்ட கிருபையாரும் உலகத்தின் பற்றில்லாம உண்மை பற்றி கொள்ள கிருபையாரும் உங்க பிரசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் கிருபையாரும் இங்க இருக்கிற எங்கள் நினைத்தாலும் சபையில வார எல்லா குடும்பங்கள் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேசத்து பிள்ளைகளையும் கத்த நினைக்கிறோம். அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி இறந்து போகாதபடி அவர்களுக்கு அவர்கள் மேல் பிரியமா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கத்த நடத்தும் வழிநடத்தும் கூட எங்க மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒருமித்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பரபிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.